வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்குள்ளே வந்த உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பாய் வீட்டு கல்யாணங்களில் அப்புறம் ஹோட்டல்ஸ்லாம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கத்திரிக்காய் வைப்பாங்கல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சில சீக்ரெட் மசாலாலாம் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு பிரியாணி மாஸ்டர்ன்றதுனால அவங்க செய்யும்போது நான் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு மசாலா ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாமா? ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போடுறேன். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், ஒரு 3 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் வெள்ளை எள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிட்டு. அப்புறம் ஒரு ஆரஞ்சு பழ அளவுக்கு புளி வந்து ஊற போட்டிருக்கேன். இப்போ இந்த சூப்பரான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றுறாங்க. இப்போ அவங்க தான் செய்கிறாங்க, நான் அரைக்கிறது இதெல்லாம் நான் பண்ணேன். எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு போடுறாங்க. மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போடுறாங்க அந்த எண்ணெயில். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க, 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும். இது எவ்வளோ கத்திரிக்காய்க்குன்னா 1 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் சொல்கிறேன். 1 கிலோ கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கிலோ பிரியாணிக்கு சரியாக வரும். நீங்கள் 1 கிலோ பிரியாணி செய்றீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் செஞ்சுக்கலாம். இந்த அளவெல்லாம் அப்படியே நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறாங்க, 2 கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த இதில். அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி போடுறாங்க. இதுக்கு வந்து தக்காளி அவ்வளோ போட மாட்டாங்க, ஏன்னா புளி தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு அந்த வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் முழுசாக வெட்டி 4ஆகவும் இது பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரியும் வெட்டிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதில் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுடுறாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருப்பீங்களா, அதை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் நீங்கள் வந்து ஊற்றிடுங்க. அந்த மசாலா போட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆர்டருக்கு செய்யும்போது நான் எடுத்தேன். இப்போ அது இந்த மசாலா போட்டோன்னா அந்த கலர்லாம் ஒரு எல்லோ கலராக ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வரும். அதுக்குள்ளே நம்ம வந்து கடைசியில் நல்லெண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கலரி விட்டுட்டு நம்ம ஊற்றின நல்லெண்ணெயும் நம்ம ஆல்ரெடி ஊற்றிருக்க எண்ணெயும் அப்படியே பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு ஒரு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கும். டேஸ்ட் நல்லா உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான இந்த கத்திரிக்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு இதை வெறும் சாப்பாட்டில் கூட ஊற்றி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா